உங்களோட உரை மிகவும் அருமையாக இருந்தது. என்னுடைய கேள்வி, வேட்டிக்கன் II அண்ட் தேர்ட் என்லைட்மெண்ட் ஆகிய எல்லாவற்றிலும் நம்ம எளியோருக்காக தான் அப்படின்றத பற்றி எளியோர் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் அதே தான் பேசுகிறோம். நீ வருங்காலங்களிலும் எளியோருக்காக தான் பேசுகிறோம். அதற்கான விடை வந்துட்டு பொதுமக்களிடமிருந்து வர வேண்டுமா, இல்லை துருவத்தில் இருக்கிற நம்மளிடமிருந்து வர வேண்டுமா? திருப்பி ப்ளீஸ் ரிப்பீட் தட் கொஸ்டின். வேட்டிக்கன் II அண்ட் தேர்ட் என்லைட்மெண்ட் ஆகிய எல்லாவற்றிலுமே எளியோருக்காகவே நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டும் எளியோர்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போவுமே எளியோருக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்றத பேசுகிறோம். இனி வருங்காலங்களிலும் நாங்களும் அதே தான் பேசுவோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எளியோர்ங்கிறது இன்னைக்கு மெட்டீரியல் பாவர்ட்டி மட்டும் இல்லை. தெர் இஸ் அ புக் கால்டு லெஸ் தென் ஜீரோ நாவல் ரிட்டன் பை பிரெட் எலிஸ். இந்த நாவல் இஸ் மேட் இன் டு எ ஃபில்ம். சம் ஆஃப் யூ மஸ்ட் see that. இது யார் தெரியுமா? உலகத்திலே சூப்பர் ரிச் பீப்புள் இருக்கிறாங்க பாருங்கள், லாஸ் ஆஞ்சலஸ். அவர்களுடைய பிள்ளைகள் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுடைய ட்ரக் அடிக்ட்ஸு, செக்ஷுவல் அடிக்ஷன், இதுகளை பற்றி ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி இஸ் தேர். மெட்டீரியல் பாவர்ட்டி இஸ் ஒன் திங், தட் இஸ் வி ஹாவ் டு எம்பவர் பீப்புள். இப்போ உதாரணமாக நான் என்னுடைய மறை மாவட்டத்தை பெருமையாக பேச வேண்டியதற்காக நான் இங்கு வரவில்லை. 3 சென்ட் இடம் இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே கொடுத்துருக்கிறோம். அந்த 3 சென்டினுடைய வேல்யூ 23 லட்சம். 25 குடும்பத்திற்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த இந்த ஜூபிலி ஆண்டில். அது என்னுடைய யூடியூப்பில் கூட இருக்கும். கொடுத்தப்ப அது நான் எப்படி சொன்னேன்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் இல்லை, ஒரு தமிழ் இல்லை, தமிழ்ரா இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் மாதிரி இருக்குது. நம்ம கொடுக்குறது எவ்வளோ பெரிய காரியம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னேன். பிஷப்பை வச்சுக்கிட்டேன், அந்த எல்லாம் இருந்தார். எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மக்களே எளிமையான ஒரு மேடை போட்டிருந்தாங்க. அதை வேணுமென்றே நான் ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். அப்படி கொடுத்தோம். அதனால் இந்த மெட்டீரியல் போர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது நமக்கு போர் அடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அல்லது போர் எப்போது நம்மோடு இருப்பார்களே அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். But today different kinds of poor are there. For example, as I said, spiritual poverty. The rage bait are the word of the year. Rage bait. போய் கூகுளில் பாருங்கள். rage baitனா 2 வார்த்தையினுடைய காம்பினேஷன். ஆவேச தூண்டி, அதுக்கு பேர் ஆபாச தூண்டின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதை ஆவேச தூண்டின்னு பேர் அதுக்கு. அதில் இந்த புவர் ஆர் போர்ட்ரேட் டிஃப்ரெண்ட்லி. லைக் ஆங்கர், அதுக்கு விக்டிம்ஹுட். லெவல்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்குது. பர்சனல் லெவல், இன்ஸ்டிடியூஷனல் லெவல். பர்சனல் லெவலில் என்ன, நம்ம வி ஆர் ஃபைட்டிங் வித் ப்ரிஜுடிசஸ். வாட் இஸ் அ ப்ரிஜுடிஸ்? இவன் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணால் கூட இதை ஏற்றுக்காதது தான் ப்ரிஜுடிஸ். ஒரு கெட்டவனை எனக்கு வேண்டியவன், என்னுடைய சொந்தக்காரன், அவனை கெட்டவன்னு நான் ஏற்றுக்காமல் இருக்கிறது ஒரு ப்ரிஜுடிஸ். 2 விதமான ப்ரிஜுடிஸ். அது பர்சனல் லெவல், சிஸ்டமிக் லெவல், இன்ஸ்டிடியூஷனல் லெவல். ஸோ several levels of poverty today you can think of and equip yourself accordingly to answer to that. Not only material poverty, which is also prevalent. Joe?